ஜாயின் பண்ணிட்டோம். வியூஎஸ் ஜாயின் பண்ணனே ஒரு 2 minutes. சரி. ஸோ வெல்கம் டு த 6 PM கிளப். ஸோ 6 PM கிளப்போட டே 4 இன்னைக்கு. ஸோ 6 PM கிளப்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா SSC JEயோட கொஸ்டின் டிஸ்கஷன் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் சீரீஸ்ல இன்னைக்கு டே 4. ஸோ டே 1 டே 2 வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம். டே 3 வந்து எஸ்டிமேஷன் காஸ்டிங் வேல்யூவேஷன் பார்த்தோம். இன்னைக்கு டே 4. ஸோ இன்னைக்கு நம்ம டே 4ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா சர்வேயிங் டிஸ்கஸ் பண்ண போறோம். சர்வேயிங் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. லைக் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த சர்வேயிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். இந்த சர்வேயிங் யூனிட் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான யூனிட் நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும். SSC JEயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சர்வேக்கான இம்பார்ட்டன்ஸ் போக 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 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கூடிட்டே தான் வருது தவிர குறையல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருந்த சர்வேயிங்ல இப்போ பார்த்தீங்கன்னா 11 to 12 கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு 2020 SSC JEக்கு அப்புறம். ஸோ அப்போ இந்த சர்வேயிங்கான இம்பார்ட்டன்ஸ் கூடிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த சர்வேயிங்ல பார்க்கும்போது முன்னாடி கேட்ட மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா த கோர் பார்ட் ஆஃப் சர்வேயிங் வச்சு கேட்குறாங்க. அதுலயுமே அதிகபட்சமான நியூமரிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன் இந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸ் கேட்குறாங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவா இருந்துச்சு எக்ஸாம்ஸ்லாம், மெயின்ஸ் எக்ஸாம். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, மல்டிபிள் சாய்ஸ் தான், பட் நியூமெரிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு இப்போ ப்ரிலிம்ஸ்லேயே வந்து நிறைய நியூமெரிக்கல்ஸ் வரா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நியூமெரிக்கல்ஸ்க்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த நியூமெரிக்கல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நியூமெரிக்கல்ஸும் கிடையாது, எல்லாமே வந்து கான்செப்ட் பேஸ்ட் நியூமெரிக்கல்ஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம படித்த பேசிக்ஸ் தான், ஆனால் அந்த பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து நியூமெரிக்கல்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றின லைக் ஒரு சில கொஷின்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம இந்த செஷனில் பார்ப்போம். லைக் 30 கொஷின்ஸ் நம்ம இந்த செஷனில் பார்ப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு சர்வேயிங். ஸோ ஒவ்வொரு கொஷினாக பார்க்கும்போது லைக் உங்களுக்கு அந்த எக்ஸாமோட இன்டென்சிட்டி பற்றி புரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஃபாஸ்ட் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா during a leveling survey, a backside of A was found greater than foresight reading at B. Which of the following is correct? So question நல்லா பாருங்க. Leveling survey அப்போ backside of A was found greater than foresight of B. Which of the following is correct? இல்ல என்ன ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? எந்த ஆப்ஷன் வரும்? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்டா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷுவலைசேஷன் போயிடலாம். ஸோ சர்வேயிங் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நீங்க விஷுவலைஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும். ஸோ எந்த கொஸ்டின் வந்தாலும் அதை வந்து ஒரு பிக்சரா விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் பேக் சைட் ஆஃப் ஏ. ஸோ ஏன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதோட பேக் சைட் வந்து பிஎஃப் காட்டிலும் அதிகமா இருக்கு, அதாவது உங்களோட ஸ்டாஃப் ரீடிங் அதிகமா இருக்குன்றது அர்த்தம். அப்போ என்னோட சர்ஃபேஸ் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இங்க என் சர்ஃபேஸ் இருக்கு. லைக் திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஸ்டாஃப் ஸ்டேஷன் ஏ, திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஸ்டாஃப் ஸ்டேஷன் பி. ஐ எம் செட்டிங் அப் மை இன்ஸ்ட்ருமெண்ட் ஹியர். இப்படிதான் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டப் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சைட் இருக்கும், ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஏல கிடைக்கக்கூடிய ஸ்டாஃப் ரீடிங் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு ஸ்டேஷன் பி. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா யுவர் எலிவேஷன் ஆஃப் பி இஸ் மோர் தேன் தட் ஆஃப் ஏ. அப்போ பி வந்து மேட்டு பகுதியில் இருக்கு. ஸோ ஏவை காட்டிலும் பி வந்து கொஞ்சம் மேடா இருக்குன்றது அர்த்தம். ஸோ எலிவேஷன் ஆஃப் பி இஸ் மோர் தேன் தட் ஆஃப் ஏ. நீங்க ஸ்டேட்மெண்ட் புரியலனால பரவாயில்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு எப்படி பிக்சர் வர வைக்கிறதுன்னு பாருங்க. அந்த பிக்சர் வர வச்சா யூ வில் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். எப்பவுமே பார்த்துக்கோங்க ஒரு வைஸ் வர்சா ரிலேஷன் இருக்கும். உங்க ஸ்டாஃப் ரீடிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா உங்களோட எலிவேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த வைஸ் வர்சால இது இருக்கும். ஸோ அந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். த ரூஃப் ஆஃப் அ ரூம் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ பிஎம். பிஎம்னா பெஞ்ச்மார்க். Inverted staff reading on this benchmark was 3.5. The staff reading on the point P on the ground was 1.2.
find the RL of point P if the RL of the benchmark is 100 meters. So இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நியூமெரிக்கல்ஸ் மாதிரி தான் வரும். கொடுத்திருக்க நியூமெரிக்கலை விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. So first போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? a roof of a room. Let us take a room. இந்த ரூமோட ரூஃப் வந்து பெஞ்ச்மார்க்னு கொடுத்திருக்காங்க. அப்ப let it this be a benchmark. So inverted staff reading on this benchmark is going to give me 3.5. அப்போ நான் இங்க inverted staff help பண்றேன். So இந்த inverted staff ஓட ரீடிங் பாத்தீங்கன்னா it is 3.5 meters. 3.500 meters. Next, there is a point P on the ground. Like அந்த ground pointல நீங்க staff வச்சு ரீடிங் எடுக்கும்போது you are going to get 1. அப்போ let us assume a ground. Let this be the ground. So இங்க வந்து you have point P. So இந்த point P ல நீங்க staff வச்சு பாக்குறீங்க. Staff வச்சு பார்க்கும்போது like you set a dumpy level over here. இங்க இருந்து inverted staff reading பாக்குறீங்க. So இங்க இருந்து point P ல இருக்கக்கூடிய staff reading பாக்குறீங்க. இங்க பார்க்கும்போது இந்த elevation பாத்தீங்கன்னா 1.2 meters ன்னு சொல்றாங்க. So find the RL of point P. இந்த point P ஓட RL நீங்க கண்டுபிடிக்கணும். Given that உங்க benchmark value பாத்தீங்கன்னா 100 meters. So your benchmark value is benchmark ஓட RL வந்து 100 meters ன்னு சொல்லியிருக்காங்க. So what will be the RL of P? இப்ப calculate பண்ணி சொல்லுங்க visualize பண்ணதுல இருந்து. 95.300. எஸ், ஆப்ஷன் பி தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். எப்படின்னா இங்க வந்து 100 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நான் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். ஸோ ஐ எம் ஹியர். இங்க வந்து 100 மீட்டர்ஸ். ஸோ இங்க இருந்து நான் கீழே வரணும்னா லைக் ஐ எம் கம்மிங் டவுன். இந்த வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3.5. ஸோ 100ல இருந்து மைனஸ் ஒரு 3.5. அப்புறம் இந்த 3.5ல இருந்து உங்களோட லைன் ஆஃப் சைட் ஹாரிசான்டலா தானே இருக்கு. ஸோ பாயிண்ட் பிக்கு வரீங்க. பாயிண்ட் பில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீடிங் வருது. அந்த ரீடிங் பாத்தீங்கன்னா 1.2. ஸோ அப்போ 100 மைனஸ் இது ஒரு 3.5 மைனஸ் 1.2. ஸோ இந்த ஆபரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் பாத்தீங்கன்னா 95.30. இதுதான் உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், third question. Good evening everyone. So first ரெண்டு question பார்த்துட்டோம். We are moving out to the third question of the day. Next, the captain in a vessel 0.016 kilometer above the sea level observes a 0.144 kilometer tall lighthouse on a port just above the horizon. The horizontal distance of vessel from the port considering both the curvature of earth and refraction is. இப்ப பாத்தீங்கன்னா இதை விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். லைக் ஒரு curvature. இங்க பாத்தீங்கன்னா கேப்டன் ஆஃப் த வெசல் இருக்காரு. ஸோ அவரோட ஹைட் பாத்தீங்கன்னா இமேஜின் இஸ் அ கேப்டன் ஆஃப் வெசல். ஸோ இவரோட ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா above the sea level is 0.016 kilometers. So he observes a lighthouse, tall lighthouse. So tall lighthouse he observes. So in the lighthouse பாத்தீங்கன்னா this is இதோட height பார்த்தோம்னா it is 0. inclined height தான், straight height கிடையாது. that is inclined height 0.144 kilometers. இப்போ இந்த கேப்டன்ல இருந்து இந்த லைட் ஹவுஸ்க்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு கேக்குறாங்க. what is the formula for this? Including curvature correction and refraction. So distance to visible horizon ஒன்னு இருக்கும். 3.75 85. So இங்க பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா வந்து d is equals to, d is nothing but this distance. d is equals to 3.85 855 கூட எடுத்துக்கலாம். like into root of, you have ரெண்டு height இருக்கு. like எந்த ஹைட்டும் இல்ல, அங்க வந்து 0 elevation இருந்தா your h2 will be 0. like point மட்டும் தெரியணும் அப்படின்னா h2 is going to be 0. இல்ல அங்க ஒரு லைட் ஹவுஸோ இல்ல அங்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ வந்துச்சுன்னா அங்க h2 வரும். so this is will be your h1, this is going to be your h2. so root of h1 plus root of h2.
சப்போஸ் இங்க லைட் ஹவுஸ்லாம் இல்லை, எனக்கு வந்து இந்த பாயிண்ட் மட்டும் தெரியணும்னா H2 வந்து 0 ஆயிடும். ஸோ இப்போ பாருங்க 3.855 இன்டூ ரூட் ஆஃப் H1. ஸோ எப்பவுமே ஹெச் வந்து பாத்தீங்கன்னா ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்க மீட்டர்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆனா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் பாத்தீங்கன்னா டி வந்து டைரக்டா கிலோமீட்டர்ல வரும். ஸோ அப்படிதான் இந்த ஃபார்முலாவே வந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரூட் ஆஃப் H1 இப்போ 16 கிலோ 0.016 கிலோமீட்டர் மீட்டர்ல எழுதுனா என்ன வரும்? 16 meters. ஸோ இது பாத்தீங்கன்னா 144 meters வரும். ஸோ ரூட் ஆஃப் 16 பிளஸ் ரூட் ஆஃப் 144. 3.855 into root of 16 is 4. Root of 144 is 12. அப்ப 12 plus 4 is going to give you 16. So 16 into 3.855 பண்ணுங்க 61.68 யூனிட்டோட சொல்லுங்க கிலோமீட்டர் 61.68 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கான ரைட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 61.68 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு லைக் இது கால்குலேஷன் இன்வால்வ் ஆகும், டைம் கன்சியூம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. லைக் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ பாருங்க, டைரக்டா எல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வேல்யூ குவிக்கா வந்துடும். கொஞ்சம் ஆப்ரேஷன் மட்டும் நீங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பார்த்தோன்னே அதை எப்படி அப்ரோச் பண்றதுன்றது கண்டுபிடிச்சிருங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுல. நெக்ஸ்ட், ஃபார் அ க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் the sum of latitudes is 4 meter and sum of departure is 3 meter. The closing error of the traverse would be. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபார் க்ளோஸ்ட் டவர்ஸ் எல்லாமே நியூமெரிக்கல்ஸா தான் இருக்கும், பட் ஈஸி நியூமெரிக்கல்ஸ் தான். எது டஃப் நியூமெரிக்கல்ஸ் வரும்போது நான் சொல்றேன் எது டஃப் நியூமெரிக்கல்ஸ். எஸ், நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எரர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation of latitude square plus summation of departure square. So இங்க பாத்தீங்கன்னா summation of latitude square என்ன கொடுத்திருக்கு, latitudes வந்து 4 மீட்டர் கொடுத்திருக்காங்க, 4 ஸ்கொயர் plus summation of departure 3 கொடுத்திருக்காங்க, 3 ஸ்கொயர். ஸோ இது ஒரு ரூல் இருக்கு, 3:4:5 ரூல். லைக் 4 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் the whole ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 5 வரும். by the principle of Pythagoras theorem you get your answer as 5. இது இந்த 1 2 3 4 இருக்குல, இது ஆப்ஷன்ஸ், அது டெசிமல் பாயிண்டா எடுத்துக்காதீங்க, அது ஆப்ஷன்ஸ். so it is a correct option is D, 5 meters. Next, the angle of intersection of two straights is 120 degree. Find the ratio of length of long chord to the tangent length. சிம்பிள் சர்க்குலர் கர்வ் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணணும் நீங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்களா, ரேஷியோ ஆஃப் லென்த் ஆஃப் லாங் கார்ட் டு த டேஞ்சன்ட் லென்த். அது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் லாங் கார்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துடலாம். லென்த் ஆஃப் லாங் கார்டுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2r இன்டூ சைன் டெல்டா பை 2. 2r இன்டூ சைன் டெல்டா பை 2. ஸோ அதுக்கப்புறம் டேஞ்சன்ட் லென்த், டேஞ்சன்ட் லென்த்க்கான ஃபார்முலா பார்த்துலாம், இட் இஸ் r tan டெல்டா பை 2. r tan டெல்டா பை 2. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்திருக்கக்கூடிய ஆங்கிள் என்னதுன்னு பாருங்க. வாட் இஸ் த கிவன் ஆங்கிள்? ஸோ 120 டிகிரி. அந்த 120 டிகிரின்றது என்னது? இன்டர்செக்ஷன் ஆங்கிள். அப்ப இந்த டெல்டான்றது என்னது? டீவியேஷன் ஆங்கிள் ஆர் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். டைரக்டா நீங்க அந்த 120 டிகிரி சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ given is your angle of intersection. இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. like your intersection angle அப்போ உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் எவ்வளவு வரும்? இன்டர்செக்ஷன் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 120 தெரியும். இந்த ஆபரேட்
ஓகே, வீடியோ கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸ். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு வந்து இந்த இன்டர்செக்ஷன் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு தேவைப்படுறது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, இன்டர்செக்ஷன் ஆங்கிள் பிளஸ் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரின்னு ஒரு ரிலேஷன் இருக்கு. ஸோ அந்த ரிலேஷன் வச்சு நம்ம இந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 180 minus 120 is your 60 degrees. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லென்த் ஆஃப் லாங் கார்ட், லென்த் ஆஃப் லாங் கார்ட்ல பாத்தீங்கன்னா 2r into sin delta by 2. So delta by 2 பாத்தீங்கன்னா it is nothing but 60 by 2. 60 by 2. 60 by 2 னா என்ன வரும்? 2r into sin 30. sin 30 வேற எப்படி எழுதலாம்? 1 by 2. sin 30 ஓட வேல்யூ 1 by 2. நெக்ஸ்ட் tangent ஓட லென்த் பார்த்துடலாம். r tan delta by 2. So delta by 2 na again it is going to be 60 by 2 r tan 30. So tan 30 oda formula 1 by root 3 r into 1 by root 3. இப்ப கேட்டிருக்கிறது ratio of length of long chord to the tangent length. அப்ப பாருங்க, numeratorல length of long chord 2r into 1 by 2 divided by r into 1 by root 3. இங்க வந்து r க்கான வேல்யூ எங்க கொடுக்கலன்னு தேடாதீங்க क्वेश्चनல, அவங்க கேட்டிருக்கிறது ரேஷியோ. சோ இந்த r இந்த r கேன்சல் ஆயிடும், இந்த 2 கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு பேலன்ஸ் root 3. இங்க இருக்க root 3 வந்து நியூமரேட்டர்ல வந்துரும். சோ your answer will be root 3. So option D, root 3 is your option. Next, question number 6. The length of horizontal transition curve based on the allowable rate of centrifugal acceleration is 48 meters. So first வந்து length கொடுத்திருக்காங்க transition curve like என்னென்ன பேசிஸ்ல கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Based on the centrifugal acceleration கொடுத்திருக்காங்க 48 meters. Next, based on the rate of introduction of super elevation, அது எப்படின்னா 40 meters கொடுத்திருக்காங்க. Next, based on the empirical formula படி பாத்தீங்கன்னா it is 45 meters. Next, அதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? What will be the shift? S எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க if the radius of curve is going to be 200 meters. So what will be the shift? L square. So shift கான formula பாத்தீங்கன்னா L square divided by 24R. இப்போ L square போடணும். 3 L வேல்யூ இருக்கு. எந்த L வேல்யூ நீங்க சூஸ் பண்ணணும்? length of transition curve தான் மேல. L னா length of transition curve. So இந்த length of transition curve பாத்தீங்கன்னா 3 மெத்தட் படி எடுக்கலாம் நம்ம. So அந்த 3 மெத்தட் படி எடுத்த 3 வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம எந்த வேல்யூ சூஸ் பண்ணணும்? இதுல பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணோம் 48. அப்ப S is equals to 48 square divided by 24 into radius எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 200. சோ இது சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ பாத்தீங்கன்னா சோ 0.42, 0.33, 3.68, 0.48. சோ இந்த ஆபரேஷன் நீங்க பண்ணீங்கன்னா ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சரா வரும், 0.48. சோ 0.48. சோ நீங்க வந்து உங்களோட மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கணும். SSC JE ல நிறைய நியூமெரிக்கல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் question number 7. In case of remote sensing system, which of the following factor does not affect? கேட்டிருக்கிறது does not affect the property of reflected incident radiation. So remote sensing la which is not the factor does not affect the property of reflected incident radiation. Option A பாத்தீங்கன்னா type of electromagnetic radiation, B வந்து roughness of surface, C வந்து angle of incident radiation, D wavelength of radiation. ரிமோட் சென்சிங் முன்னாடிலாம் வந்து ரிமோட் சென்சிங்ல இருந்து ரொம்ப பேசிக் क्वेश्चन வரும், இப்பலாம் கொஞ்சம் அட்வான்ஸ் क्वेश्चनே வருது. So any guesses for question number 7?
ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா the factor does not affect the property of reflected incident radiation is the type of electromagnetic radiation because surface வந்து smooth like உங்களுக்கு வந்து concrete polished surface இருந்தா the reflection is going to be different. ரோடுக்கும் கிளாஸுக்குமே பார்த்தீங்கன்னா reflection is going to be different. அதே மாதிரி angle of incident radiation sure affect பண்ணும். wavelength இந்த wavelength தான் ரொம்ப முக்கியமான பார்ட். இந்த wavelength adjust ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸுமே அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இந்த பேண்ட்வித்ல லைக் ஒவ்வொரு காம்பனன்ட் ஃபாரஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு டைப் வச்சிருப்பாங்க, ஹில்ஸ் ஜியோகிராஃபி ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு வேற ஒரு ரேடியேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ விசிபிள் லைட்ல பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் ஒயிட் கலர் லைக் என்னாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பேப்பர்லாம் இப்போ ஒயிட் கலர்ல தெரியுதுன்னா லைக் நம்ம விசிபிள் லைட்ல பாக்குறோம். அதுவே நம்ம ஐஆர் இல்ல யூவி அந்த பேண்ட்ல பார்த்தோம்னா அதோட கலர் வேற, but object is going to be the same da. Next question number 8. Dash is the correct formula to determine the difference in elevation between 2 points on the ground using total station. So total station பயன்படுத்தி நீங்க difference in elevation கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்னதுன்னு கேக்குறாங்க. 4 ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. What will be the right formula? What will be the right formula? இதுக்கு பாத்தீங்கன்னா the right formula will be dz. Difference in elevation is equals to vd. vd னா உங்களோட vertical difference plus I minus r ன்னு நம்ம படிச்சிருப்போம். d is equals to vir ன்னு படிச்சிருப்போம். So dz is equals to vd plus I minus r. இதுதான் உங்களுக்கான ஃபார்முலா. ஐன்றது இங்க ஹெச்ஐன்னு கொடுத்துருக்காங்க, ஆர்ன்றது ஹெச்ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ டி இஸ் ஈக்குவல்ஸ் டு விடி பிளஸ் ஐ மைனஸ் ஆர். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட், dash is the parameter that a total station usually does not measure. Like எந்த காம்பனன்ட் டோட்டல் ஸ்டேஷன் மெஷர் பண்ணாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, வெர்டிகல் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க, ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், ஹாரிசான்டல் ஆங்கிள், ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ். which will be the correct? yes. so இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான கரெக்ட் ஆப்ஷன் is ஆப்ஷன் டி, ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு வந்து டோட்டல் ஸ்டேஷன் வந்து ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணாது, அது வந்து ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு மெஷர் பண்ணும். ஸோ டோட்டல் ஸ்டேஷன் மெஷர்ஸ் vertical angle, horizontal angle and your sloping distance. So இந்த total station என்றது எதோட காம்பினேஷன்? எது ரெண்டுத்தோட காம்பினேஷன்? electronic theodolite plus EDM. electronic theodolite plus EDM இதோட காம்பினேஷன் தான். So electronic theodolite will give you the horizontal angle and vertical angle. EDM will give you the sloping distance. EDM will give you the sloping distance. Next, question number 10. Question number 10. Which of the following statement regarding characteristics of contour line is incorrect? இது தவறான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, incorrect statement. So நல்லா படிச்சு பார்ப்போம். Contour lines close to one another indicate a steep slope. கரெக்டா தப்பா? Like contour lines close to each other is going to indicate a steep slope. இங்க ஒரு contour line இருக்கு, இங்க ஒரு contour line இருக்கு, இங்க ஒரு contour line இருக்கு, இங்க இப்படி ஒரு contour line இருக்கு. அது வந்து steep slope இண்டிகேட் பண்ணுமா? கரெக்ட். So contour line close to one another indicate a steep slope. அப்புறம் contour line, ஆப்ஷன் சி பாருங்க, contour lines of different elevation can unite to form one line only in the case of vertical cliff. ட்ரூவா? வெர்டிகல் கிளிஃப்க்கு உங்களுக்கு கான்டூர் லைன்ஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். லைக் ஒரே ஒரு ரீஜன்ல பாத்தீங்கன்னா இட் யுனைட்ஸ் டு ஃபார்ம் அ லைன். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு கரெக்ட். மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா கான்டூர் லைன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிவேஷன் cannot intersect. அப்புறம்
contour lines of different elevation cannot cross each other. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷனா இருக்கும்? ஆப்ஷன் B யா இல்ல ஆப்ஷன் D யா? இங்க பாத்தீங்க எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கும்? சோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓவர் ஹேங்கிங் கிளிஃப்னு ஒன்னு படிச்சிருப்பீங்க. சோ அந்த ஓவர் ஹேங்கிங் கிளிஃப்க்கான கான்டூர் லைன்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்க. லைக் அந்த கிளிஃபோட டயக்ராம் இப்படி இருக்கும். லைக் எலிவேஷன்ல கான்டூர் லைனா நீங்க வரையும் போது பாத்தீங்கன்னா இப்படி வரும். சோ contour lines of different elevation cannot intersect இல்ல, can intersect in special cases. என்னென்ன ஸ்பெஷல் கேசஸ்னா அது கேவோ ஓவர் ஹேங்கிங் கிளிஃபாவோ இருந்துச்சுன்னா இட் கேன் intersect. So the incorrect statement is this. ஓகேவா? So next question number 11. The check for traversing by deflection angle method in a closed traverse of n side is. So அந்த traverse ஓட deflection angle க்கு check என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. So sum of angles must be equal to 2n plus 4 into 90 degree. Sum of angles must be equal to 2n minus 4 into 90 degree. Sum of angles must be equal to 180 degree. The sum of angles must be equal to 360 degree. Deflection angle க்கு கேக்குறாங்க. Deflection angle கான check என்னதுன்னு? Deflection angle கான check. Deflection angle கான check பாத்தீங்கன்னா the sum of angles must be equal to 360 degree. So 2n plus 4 எதுக்கான check? Sum of exterior angles. 2n minus 4 into 90 sum of interior angles. அதுக்கான check அது ரெண்டும். Which of the following is an incorrect statement related to the height of instrument used in the leveling? So last year SSC JE ல வந்த question இது. So இந்த question பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே லைக் மோஸ்ட் கான்செப்சுவல் பேஸ்ட் கொஸ்டின் தான், காமன் டெர்மினாலஜி தான். லைக் இது அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்லாம் கிடையாது. நீங்க படிக்கக்கூடிய லெவலிங்ல இருந்து வந்த கொஸ்டின் தான், நீங்க படிச்ச அந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட்ல இருந்து வந்த கொஸ்டின் தான். பட் பியூர்லி கான்செப்சுவல் பேஸ்ட் கொஸ்டின் இது. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. அந்த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ த வேல்யூ ஆஃப் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் நெவர் சேஞ்சஸ் வைல் ரெக்கார்டிங் இன்டர்மீடியட் சைட்ஸ். Second option பாருங்க, value of height of instrument generally changes before recording back sides. Third, value of height of instrument never changes while recording four sides. D, value of height of instrument never changes after recording back sides. இதுல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கீவேர்ட்ஸை பாருங்க, அதை வச்சு நீங்க உங்களோட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க நல்லா இது இந்த கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கான்செப்ட்னு பார்த்தலாம் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட்ல. ஸோ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த இர்ரெகுலர் சர்ஃபேஸ்ல நமக்கு பெஞ்ச் மார்க் ஒன்று இருக்கும். நம்ம லெவலை செட் பண்ணுவோம். ஸோ இங்க ஸ்டாஃப் வச்சு we take reading. So that is going to be our back side. அப்புறம் நம்ம இங்க வச்சு we are going to take this will be my intermediate side and this is இதுதான் லாஸ்ட் ஸ்டேஷன் பாயிண்ட்னா லைக் இதுதான் வந்து ஃபோர்த் சைட்டா இருக்கும். இப்போ புக்கிங்க்கு வரும்போது, புக்கிங்னா நம்ம மெத்தட் ஆஃப் புக்கிங் நம்ம டேபிள் எழுதுறோம்ல, டேபிள் எழுதும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைட், இன்டர்மீடியட் சைட், ஃபோர்த் சைட், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் தான் இது. ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிமார்க்ஸ் ஆர் யோர் ஆர்எல் எது. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க என்ன எழுதுவீங்க? ஆர்எல் பெஞ்ச்மார்க் ரிமார்க்ஸ் எழுதிடுவீங்களா? என்னோட பெஞ்ச்மார்க் வந்து சே 100 மீட்டர்ஸ்னு. அதுக்கப்புறம் என்ன வேல்யூ எழுதுவீங்க? அதுக்கப்புறமே ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதுவீங்களா? பேக் சைட் தான் எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் பேக் சைட்ல ஒரு வேல்யூ எழுதுவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து உங்களோட ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் யூ வில் கால்குலேட் யுவர் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒய். இந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அடுத்து இன்டர்மீடியட் சைட் எடுப்பீங்க. அப்போ இந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மாறுமா? மாறாது. ஒய் இஸ் கோயிங் டு பி த சேம். அதுக்கப்புறம் ஃபோர் சைட் அந்த ஃபோர் சைட் எடுக்கிறப்போ உங்களோட ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மாறுமா? மாறாது. அதே ஒய் தான் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். இதை வச்சு நம்ம அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வரலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் பில பாருங்க,
the value of height of instrument never changes while recording the statements in கொடுத்திருக்காங்க. So height of instrument foresight பண்ணும்போது is there any change? No. அப்ப statement is correct. So இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நம்ம எதை சூஸ் பண்ணோம்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம சூஸ் பண்ணோம். அப்புறம் ஆப்ஷன் பி பாருங்க, லைக் ஆப்ஷன் ஏக்கு வந்துடலாம் நம்ம. ஆப்ஷன் ஏ பாருங்க, வேல்யூ ஆஃப் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் நெவர் சேஞ்சஸ் வைல் ரெக்கார்டிங் இன்டர்மீடியட் சைட். நம்ம இன்டர்மீடியட் சைட் போகும்போது என்ன ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மாறுச்சா? என்னைக்குமே மாறாது. அப்போ அதுவுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், the value of height of instrument generally changes before recording back sides. இதுவா இல்ல value of height of instrument never changes after recording back sides? Which will be the one? Before or after? Incorrect statement கேக்குறாங்க. So இங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, பேக் சைட் ரீடிங் எடுக்கிறீங்க. பேக் சைட் ரீடிங் எடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் என்ன பண்றீங்க, ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கால்குலேட் பண்றீங்க. அப்ப பேக் சைட்டுக்கு அடுத்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மாறுதா இல்லையா? இது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரீடிங் தான். லைக் நான் ஸ்டேஷன் மாத்தும் போது திரும்ப பேக் சைட் தான் எடுப்பேன். பேக் சைட் எடுத்துட்டு இப்போ எனக்கு ஒரு ஸ்டேஷன் தான் இருக்கு, இன்னொரு ஸ்டேஷன் நான் இங்க செட்டப் பண்றேன். செட்டப் பண்ணிட்டு நான் இங்க என்ன பண்ணுவேன், பேக் சைட் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். இந்த பேக் சைட் எடுத்துட்டு அப்புறம் நான் எது கால்குலேட் பண்ணுவேன், height of instrument. அப்போ the value of இது பாத்தீங்க, இந்த fourth statement பாருங்க, the value of height of instrument never changes after recording back side. உண்மையா? பேக் சைட் எடுத்துட்டதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க height of instrument calculate பண்றீங்க. So இது வந்து never changes கிடையாது, it changes after your back sides. So this is the incorrect statement. One of the best conceptual based question last year SSC JE. Dash is a type of scale on which 3 successive dimensions can be measured. 4 option இருக்கு, A, B, C, D. Which will be the instrument? Diagonal. So diagonal scale la da you can see 3 successive dimensions. Next, இதுவும் one of the conceptual based question. ரொம்ப இல்ல, உங்களோட basics of surveying ல இருந்து வந்த question தான், அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்லாம் கிடையாது இது. ஆனா கான்செப்சுவல் பேஸ்ட் கொஸ்டின். இன் பிளேன் சர்வேயிங் லெவல் லைன்ஸ் ஆர் கன்சிடர்ட் டேஷ் அண்ட் ப்ளம் லைன்ஸ் ஆர் கன்சிடர்ட் டேஷ். ஆப்ஷன் பாருங்க, ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டா, பேரலல் பேரலா, ஸ்ட்ரெயிட் பேரலா, பேரலல் ஸ்ட்ரெயிட்டா. பிளேன் சர்வேயிங்ல கேட்டிருக்காங்க. சோ பிளேன் சர்வேயிங்ல என்ன அசம்ப்ஷன் இருக்கும் யோசிச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிளேன் சர்வேயிங்ல we are assuming earth is flat. So earth is flat னா நம்மளோட லெவல் லைன் பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து it is going to be parallel or flat. So your level line is going to be flat or parallel. So அப்போ it is straight, like parallel to your ground surface, straight to the, like it is assumed to the straight line, parallel to your flat surface. So it is going to be the straight. Next, plumb line. Plumb line na like நம்ம vertical ஆ draw பண்ணக்கூடிய lines. So இங்க ஒரு பாயிண்ட் வெச்சனா this is my plumb line. இங்க ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணனா this will be my plumb line. இங்க ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணனா it is going to be the plumb line. அப்போ your level lines are straight and your plumb lines are parallel to each other. So your level lines are considered straight and your plumb lines are considered parallel. So இது plane surveyingல. Geodetic surveyingல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். Geodetic surveyingல this is going to be the assumed. So இப்ப பாருங்க, இங்க level lines எப்படி இருக்கும், like curved ஆ இருக்கும். It is going to be curved, it is not going to straight, but ரெண்டுமே parallel to the surface தான், parallel to earth surface தான் ரெண்டுமே. அதோட இது பாருங்க, ஜியோமெட்ரி பாருங்க, ஸ்ட்ரெயிட் ஜியோமெட்ரியா இருக்கா இல்ல curved ஜியோமெட்ரியா இருக்கு. So உங்களோட level line is curved, it is not straight. இதுவே plumb line பாருங்க, plumb line வந்து இப்படி பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். இந்த plumb line intersects in the core of your earth. So இதுதான் வந்து நம்ம பார்த்திருப்போம், the lines of gravity converge to the earth center in your geodetic surveying. So உங்களோட plane surveyingல lines of gravity parallel to each other, geodetic surveyingல your lines of gravity converge to the earth center. So இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்.
Next, following are the observation made on a closed traverse. The total error is. இதுல ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் மிஸ் ஆயிருக்கு. நான் அந்த டேபிள் வரைஞ்சிடுறேன். This is line, this is fore bearing, this is back bearing. So line வந்து AB, AB ஓட fore bearing பாத்தீங்கன்னா it is 10 degree 20 minutes, back bearing 190 degree 20 minutes. அப்புறம் வந்து லைன் BC, BC பாத்தீங்கன்னா fore bearing வந்து 155 degree 30 minutes, back bearing பாத்தீங்கன்னா 336 degree 30 minutes. அப்புறம் லைன் CA, இது பாத்தீங்கன்னா 290 degree அப்புறம் பேக் பியரிங் வந்து 112 degree. ஸோ இதுதான் கிவன் டேபிள், ஒரு க்ளோஸ்டு ட்ரவர்ஸ். இதுல டோட்டல் எரர் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்னாச்சும் ஐடியா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்துச்சுன்னா எந்த பாயிண்ட் வந்து ஃபோர் பியரிங்க்கும் பேக் பியரிங்க்கும் என்னைக்குமே வந்து டிராவர்ஸ்ன்னு வந்துச்சுனாலே டிராவர்ஸ்ல நமக்கு தெரிய வேண்டிய ஜெனரல் ரிலேஷன் டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் ஃபோர் பியரிங் அண்ட் யுவர் பேக் பியரிங் இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. இந்த ரிலேஷன் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ்லாம் பாருங்க, எந்த லைன்ல ஃபோர் பியரிங்க்கும் பேக் பியரிங்க்கும் டிஃபரன்ஸ் வந்து 180 இருக்கு. ஸோ லைன் ஏபியை பாருங்க. ஸோ ஏபியில் எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கா? 180 டிகிரி இருக்கா? ஸோ இப்போ பாருங்க, $10 degree 20 minutes, அப்புறம் 190 degree 20 minutes. அப்போ இதை ரெண்டுத்தையும் நான் டிஃபரன்ஸ் பண்ணனா 20 minutes போயிடும். இட் இஸ் கோயிங் டு பி 0 minutes. 190ல 10 மைனஸ் பண்ணனா 180 டிகிரி. ஸோ அப்போ ஏபி இஸ் ஃப்ரீ ஆஃப் மை எரர். ஏபி வந்து எந்த எரரும் இல்லை. அப்போ ஏபி எரர் இல்லைன்னா லைக் பிசி லைன்ல திஸ் ரீஜியன் my four bearing of BC is also correct value. அதே நேரத்தில் my back bearing of my CA or back bearing of AC ன்னு சொல்லலாம். அது ஸோ லைக் அந்த பேக் பியரிங் ஆஃப் சிஏலையும் பார்த்தீங்கன்னா அதுவும் அன்அஃபெக்டட். லைக் அப்போ ஏபி லைன்ல இருக்கக்கூடிய வேல்யூ கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த பிலாம் எங்க வருதோ, இப்போ இங்க பி வருது, அப்போ இதோட ஃபோர் பியரிங் கரெக்டா இருக்கும். இங்க ஏ வருது, அப்போ இதோட பேக் பியரிங் கரெக்டா இருக்கும். ஸோ தீஸ் வேல்யூஸ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, நமக்கு இந்த வேல்யூ கரெக்ட்னு தெரியும். 155 டிகிரி 30 மினிட்ஸ் வந்து கரெக்ட் வேல்யூன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபோர் பியரிங்க்கும் பேக் பியரிங்க்கும் டிஃபரன்ஸ் 180 இருக்கணும். அது இருக்கான்றதை செக் பண்ணிடுறேன். மை 155 டிகிரி 30 மினிட்ஸ் இஸ் த கரெக்ட் வேல்யூ. டிஃபரன்ஸ் வித் பேக் பியரிங் ஷுட் பி 180. இப்போ என்னோட பேக் பியரிங் வேல்யூ கரெக்டா நான் செக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா 180 டிகிரியை ஆட் பண்றேன். இது போட்டிங்கன்னா I get 30 minutes over here, 5 and you get 13, 335 degree 30 minutes. So இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 1 degree excess இருக்கு. So plus 1 இருக்கு. You have 1 degree excess. So what is the error over here? Plus 1 degree. Plus 1 degree is the error. What will be the correction? minus 1 degree will be the correction. அப்போ இங்க minus 1 degree correction வரும். அதே correction தானே இங்கேயும் ஃபாலோ அப் ஆகும். பிகாஸ் இதுவும் பாயிண்ட் சி தான், கீழே இருக்க போறதும் பாயிண்ட் சி தான். ஸோ அப்போ 289ல கரெக்ஷன் என்ன இருக்கணும்? minus 1 degree. அப்போ 289ல minus 1 degree பண்ணா you get 289. 290ல 1 degree minus பண்ணா you get 289. இப்போ இந்த ஃபோர் பியரிங்க்கும் இந்த பேக் பியரிங்க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 180 இருக்கணும். ஸோ அது 180 இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 280 டிஃபரன்ஸ் வித் 289 டிஃபரன்ஸ் வித் பேக் பியரிங் ஷுட் பி 180 டிகிரி. இங்க பாத்தீங்கன்னா 289 டிகிரியோட 180 டிகிரி மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணா I get 109 degrees.
ஆனா இங்க என்ன இருக்கு 112 டிகிரி இருக்கு. So இது correct value. So your error, what is your error? What 112 is my correct value. So error இன்றது measured value minus correct value. இதான எரர்க்கான ஃபார்முலா. measured value என்ன வந்திருக்கு? measured value என்ன வந்திருக்கு? 178. So இப்ப பாத்தீங்கன்னா டோட்டல் எரர் தான் கேட்டிருக்காங்க. that error is 3 டிகிரின்னு தெரிஞ்சிச்சு. அது மைனஸ்ல வருமா பிளஸ்ல வருமா? like your correct value is 112, 109 இருக்கு. so correct வேல்யூக்கும் உங்களோட incorrect வேல்யூக்கும் அதாவது 112க்கு நீங்க போகணும். so 112 is the correct value. 109ல இருக்கீங்க, எப்படி போவீங்க? so நீங்க +3 டிகிரி போனீங்கன்னா தான் like that is the error. 112 is your correct value, you are in 109, so +3 degree will be your error, total error. so இந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸ்லாம் இருக்கும். நியூமெரிக்கல்ஸோட கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அந்த நியூமெரிக்கல் கொஸ்டின் ஆஃப் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க ஆஃப் பண்ணி ஆன்சர் தப்பாயிருச்சுன்னா உங்களோட டைமும் வேஸ்ட், உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் வந்துடும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. The magnetic bearing of a sun at certain place in southern hemisphere during noon is 336 degree 29 minutes. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா magnetic bearing கொடுத்திருக்காங்க. So it is given as magnetic bearing. இதுல magnetic declination at that place கேக்குறாங்க. So given magnetic bearing பாத்தீங்கன்னா it is 336 degree 29 minutes. அவங்க கேட்டிருக்கிறது magnetic declination கேட்டிருக்காங்க. so இப்ப பாத்தீங்கன்னா noon timeல sun will be either at 0 degree or 360 degree because given as southern hemisphere. so certain place in the southern hemisphere. so இப்ப பாத்தீங்கன்னா your sun will be like true bearing, உங்களோட true reading என்னவா இருக்கணும்னா it should be either 0 degree or 360 degree. this should be the reading. இப்போ declination என்னன்னு கேட்டிருக்காங்க. so my true bearing is equals to magnetic bearing plus declination வச்சுக்கலாம். so இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா அசியூம் பண்ணிக்கலாம். வர ரிசல்ட் வந்து மைனஸ்ல வந்துச்சுன்னா அப்ப அதை வந்து நம்ம வெஸ்ட்வர்ட் டிக்ளினேஷனா எடுத்துக்கலாம். so இப்போ நம்ம டிக்ளினேஷன் கண்டுபிடிக்கணும். டிக்ளினேஷன் is equals to true bearing minus my magnetic bearing. so என்னோட true bearing is going to be 360 degree. my magnetic bearing is 336 degree 29 minutes. so பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல வருதா நெகட்டிவ்ல வருதா? பாசிட்டிவ் வந்தா ஈஸ்டர்ன் டிக்ளினேஷன். அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. so 360 minus 336 எந்த ஆப்ஷன் is the correct option? so 23 degree 31 minutes is going to be your correct answer. so இதுவுமே காமனா கேட்கக்கூடிய क्वेश्चन. லைக் உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ்லாம் வந்து ஃப்ளூவெண்டா இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். ஏன்னா கொடுத்துருக்கிறது உங்களுக்கு 2 hours, அதுல half an hour நீங்க கண்டிப்பா ரீசனிங்க்கு எடுத்துப்பீங்க. ஒரு 15 to 20 minutes நீங்க செகண்ட் ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் வந்து ஜெனரல் சயின்ஸ் அதெல்லாம் வரும், அந்த டாபிக்ஸ்க்கு எடுத்துக்கலாம். தேர்ட் சிவில் வந்து 100 questions இருக்கும். அட்லீஸ்ட் அதுக்கு வந்து ஒரு 1 hour லைக் 60 minutesனாச்சும் கையில இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க 60 minutes 100 questions, ஒரு கொஸ்டினுக்கு 1 minute எடுத்தா கூட உங்களால முடிக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ கால்குலேட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட், the following are the observation made on a closed traverse. so இதுக்குமே வந்து டேபிள் மிஸ் ஆயிருக்கு, அந்த டேபிள் எழுதுறேன். லைன், fore bearing, back bearing. so line is PQ, fore bearing is 35 degree 20 minutes, back bearing is 216 degree 40 minutes. next line QR, 155 degree 30 minutes, back bearing is 336 degree 30 minutes. next is the RS,
293 degree, 113 degree. Again SP. இது பாத்தீங்கன்னா 10 degree 50 minutes, 191 degree 10 minutes. So இதுதான் கொடுத்திருக்கக்கூடிய டேபிள். என்ன கொடுத்திருக்காங்கன்னா closed traverseல எடுத்திருக்கக்கூடிய back bearing, fore bearing. If the bearing of line RS is not affected by local attraction, அப்ப என்ன சொல்லிருக்காங்க, இது வந்து it is free from local attraction, the correction that needs to be done for each angle, நீங்க எவ்வளவு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது கேக்குறாங்க. this is free from local attraction ன்னு சொல்லிட்டாங்க. so free from local attraction னா என்ன, இதோட டிஃபரன்ஸ் வந்து 180 இருக்கும். இருக்கா 180? 293 minus 113 is going to give you 180 degree. அப்ப என்ன அர்த்தம், ஸ்டேஷன் R and ஸ்டேஷன் S is free from your local attraction. அப்ப ஸ்டேஷன் R னா QR லைன்ல என்னோட பேக் பியரிங் கரெக்டா இருக்கும், என்னோட SP ல ஃபோர் பியரிங் is going to be correct. இப்போ இதை வச்சு we are like முன்னாடி பார்த்த சம் மாதிரி இல்லாம இது வந்து வேற மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இது வந்து கொடுத்திருக்கிறது வந்து க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்னா கண்டிப்பா நம்ம அரித்மெட்டிக் செக் பண்ணலாம். க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்ல நம்ம அரித்மெட்டிக் செக் பண்ணலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்கும் வில் ஃபைண்ட் அவுட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த இன்டீரியர் ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் பியோட இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன்னா, பி எங்க இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ லைக் பினா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பி, அதே பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ அப்ப இந்த லைன் எடுக்கும்போது நீங்க பேக் பியரிங் எடுக்கணும், இந்த லைன் எடுக்கும்போது ஃபோர் பியரிங் எடுக்கணும். அப்ப யூ நீட் டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 35 degree 20 minutes and 191 degree 10 minutes. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அதுதான் உங்களோட பியோட இன்டீரியர் ஆங்கிளா இருக்கும். ஸோ இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 155 degree 50 minutes இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் கியூக்கு கண்டுபிடிக்கணும். கியூக்கு எங்க இருக்குன்னு பாருங்க, இதோட பேக் பியரிங், இதோட ஃபோர் பியரிங், அதோட டிஃபரன்ஸ். ஸோ இட் இஸ் 216 degree 40 minutes, difference of 155 degree 30 minutes. இது போட்டிங்கன்னா you get 61 degree 10 minutes. That is Q. Q ஓட இன்டீரியர் ஆங்கிள். நெக்ஸ்ட் R. R பாத்தீங்கன்னா R எங்க இருக்கு, இது ஒரு பேக் பியரிங், இது ஒரு ஃபோர் பியரிங். அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் 336 degree 30 minutes, difference of 293 degree. So இது கண்டுபிடிச்சீங்கன்னா your R is going to be 43 degree 30 minutes. Next S. S னா இதோட பேக் பியரிங், இங்க இருக்கக்கூடிய ஃபோர் பியரிங். ஸோ எஸ்ஸுக்கான இன்டீரியர் ஆங்கிள் இஸ் 113 degree, difference with 10 degree 50 minutes. போட்டிங்கன்னா you get 102 degree 10 minutes. 102 degree 10 minutes. அப்போ உங்களுக்கு இன்டீரியர் ஆங்கிள் கிடைச்சிச்சு 155, 61, 43 degree 30 minutes, 102. இப்போ நான் எனக்கு ட்ராவர்ஸ் தெரிஞ்சிச்சு. ட்ராவர்ஸ் எத்தனை சைடட் ட்ராவர்ஸ், ஃபோர் சைடட் ட்ராவர்ஸ் தெரிஞ்சு. ஸோ ஃபோர் சைடட் ட்ராவர்ஸ்க்கு அரித்மெட்டிக் செக் என்னது, சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 2n minus 4 into 90 degree. ஸோ n வந்து இங்க என்னது, n வந்து இங்க n வந்து 4 minus 4 into 90 degree. அப்போ 4 2s are 8, 8 minus 4, again you are going to get 4 into 90 degree, that is going to be 360 degree. So இதுதான் என்னோட arithmetic check. So இந்த arithmetic check அப்புறம் பாருங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள்ஸை நம்ம சம் பண்ணலாம். ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 155 degree 50 minutes, 61 degree 10 minutes, 43 degree 30 minutes, 102 degree 10 minutes. இது சம் பண்ணா வாட் ஆங்கிள் யூ கெட், லைக் இது சம் பண்ணா உங்களுக்கு வரக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 362 degree 40 minutes. ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸஸா எவ்வளோ இருக்கு, 2 degree 40 minutes இருக்கு.
2 degree 40 minutes 2 degree 40 minutes இருக்கு. இப்போ கேட்டிருக்கிறது ஈச் ஆங்கிள்லயும் நீங்க எவ்வளவு இது வந்து ஓவரால் எரர் 2 degree 40 minutesன்றது. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் மினிட்ஸா கன்வெர்ட் பண்றேன். மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணனா எவ்வளவு வரும்? 160 minutes வருமா? 1 degree is equals to 60 minutes. அப்போ 40 plus ஒரு 120 160 minutes வரும். மொத்தம் எத்தனை சைட்? 4 sides. So 4 sides. So 4 sides is going to be 40 minutes. அப்போ 0 degree 40 minutes. இது வந்து என்னோட எரர். எரர் இஸ் மை பாசிட்டிவ். கேட்டிருக்கிறது எரர் கேட்டிருக்காங்களா கரெக்ஷன் கேட்டிருக்காங்களா? கரெக்ஷன். அப்போ எரர் இஸ் +40, கரெக்ஷன் இஸ் -40. ஆப்ஷன் பி. Next, question number 18. Which of the following is a type of contouring method that can be used effectively in a hilly terrain by setting radial lines? So, இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா tachyometric method. So, இந்த மெத்தட் ஆஃப் கிராஸ் செக்ஷன் எங்கெல்லாம் அடாப்ட் பண்ணுவாங்கன்னா உங்களோட ரோட்வே அலைன்மெண்ட், ரயில்வே அலைன்மெண்ட், அங்கதான் உங்களுக்கு மெத்தட் ஆஃப் கிராஸ் செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. So, this is tachyometric method. Next, question number 19. So, இந்த question number 19 வந்து கொஞ்சம் conceptual based question. So, அந்த figure இங்க இல்ல, அந்த figure வரைஞ்சிடுறேன். This is going to be the figure. இது வந்து M, இது வந்து N, இது வந்து O. என்ன கொடுத்திருக்காங்கன்னா point O is plotted by measuring only the distance from MO and NO. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. Method point O is plotted by measuring angles NMO and angles MNO. இதுக்கு அடுத்து இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. Which of these methods also represent the principle of trigonometrical surveying? So கொடுத்திருக்கக்கூடிய ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட் கரெக்ட் ஃபார் trigonometrical surveying? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆனா trigonometric லெவலிங்க்கு எது கரெக்ட்ன்றத நீங்க சூஸ் பண்ணணும். So trigonometric levelingனா கண்டிப்பா there needs to be some angle. மெத்தட் 1ல பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிளே கிடையாது. அது வந்து லைக் செயினை வச்சோ டேப்பை வச்சோ பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட்ஸா இருக்கும். ஸோ நீங்க ஆங்கிள் இன்வால்வ் பண்ணணும் கண்டிப்பா trigonometric லெவல்ல. ஸோ ஒன்லி யுவர் மெத்தட் 2 suits for trigonometric leveling. Next, a map of certain area is drawn on a sheet. The distance on the map is 1 decimeters. That on the ground is 5 kilometer. What is your representative fraction or RF? ஒன்னும் இல்ல, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். டெசிமீட்டர்ல இருந்து லைக் அந்த டெசிமீட்டர் கன்வர்ஷன் தெரிஞ்சா போதும், டைரக்ட் ஆன்சர் தான். இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்கிறது கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, லைக் கிலோமீட்டர்ல எழுதிடலாம். 1 decimeter is equals to, இல்ல 1 kilometer கன்வர்ஷன்ல எழுதுவோம். 1 kilometer is equals to 10,000 decimeters. So 1 kilometer வந்து 10,000 decimeters எழுதலாம், இல்லைன்னா 1000 meters எழுதலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு 1 decimeter தெரியும், லைக் 1 I am writing on the top. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கிலோமீட்டரை நீங்க திரும்ப டெசிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணீங்க. ஏன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் யூனிட்ல இருக்கணும் உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன்ல. ஸோ 1 divided by உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப டெசிமீட்டரா மாத்தணும்னா இன்டூ 10,000 பண்ணீங்கன்னா யூ கெட் 50,000. ஸோ 1 divided by 50,000. ஸோ த ஆப்ஷன் B is going to be the correct answer. ஸோ இது எல்லாமே ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் இல்ல, RF நம்ம நார்மலா படிக்கிறது தான். ஆனா அந்த டெசிமீட்டர் பத்தி படிச்சிருக்க மாட்டோம். ஸோ கொஞ்சம் படிக்கும் போது எல்லாமே கொஞ்சம் டெப்தா படிக்கணும். நெக்ஸ்ட், ஃபார் ஜெனித் ஆங்கிள்ஸ் greater than 90 degree the telescope of total station will be. Total station or telescope for zenith angles greater than 90 degree will point left, right, upward, downward.
this is going to be the zenith. So இப்போ உங்களோட டெலிஸ்கோப் வந்து நார்மலா ஃபிக்ஸ் பண்ணீங்களா? உங்களோட டோட்டல் ஸ்டேஷன்ல இருக்க டெலிஸ்கோப் ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சைட்ல இருக்கு. லைக் யூ ஆர் ஃபிக்ஸிங் அப். இங்க தான் என்னோட ஐ இருக்க போகுது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா if your telescope is like this, it will be normal to your zenith. அப்போ it is 90 degree. 90 degree இருந்தா you have horizontal line of sight. If you are tilting up, like நம்ம மேல போச்சுன்னா like less than 90 degree, கீழே வந்துச்சுன்னா greater than 90 degree. So அப்போ greater than 90 degree னா உங்களோட டெலிஸ்கோப் pointing downwards. ஜெனித் நாடிர் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. லைக் டோட்டல் ஸ்டேஷன், ரிமோட் சென்சிங், ஜிபிஎஸ் இதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு போற டாபிக். ஆனா அதுல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அதை ஒமிட் பண்ணாம அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. ஸோ கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. The bearing of magnetic meridian of the line is south 32 degree 10 minutes west and the magnetic declination is 7 degree 40 minutes east. Then the true bearing is. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து ஈஸ்ட்வர்ட் டிக்ளினேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஃபார்முலா எழுதிடலாம். ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல்ஸ் டு மேக்னெட்டிக் பியரிங் பிளஸ் டிக்ளினேஷன் எழுதிடலாம். இப்போ வந்து கொடுத்துருக்கிறத வந்து நம்ம ஹோல் சர்க்கிள் பியரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி மை ட்ரூ நார்த், ட்ரூ சவுத், ட்ரூ ஈஸ்ட், ட்ரூ வெஸ்ட். ஸோ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சவுத் 32 டிகிரி 10 minutes வெஸ்ட். அப்போ எங்க வரும்? சவுத் வெஸ்ட். இங்க வரும், சவுத் வெஸ்ட் ரீஜன்ல வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா இது வந்து இது எல்லாமே மேக்னெட்டிக் மெரிடியன் வச்சு. ஸோ சம்வேர் யுவர் மேக்னெட்டிக் மெரிடியன் கேன் பி எனிவேர். ஏன்னா டிக்ளினேஷனும் இருக்கு, ரெப்ரசன்டேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இட் இஸ் 32 டிகிரி 10 minutes. எதுக்காகனா இந்த ரெப்ரசன்டேஷன் எதுக்காகனா வெறும் ரெடியூஸ் பேரிங்க ஹோல் சர்க்கிள் பேரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ இந்த ரெடியூஸ் பேரிங்க ஹோல் சர்க்கிள் பேரிங்கா மாத்தினீங்கன்னா என்ன வரும்? 180 டிகிரி நீங்க ஆட் பண்ணணும். ஸோ 32 டிகிரி 10 minutes ஆட் பண்ணீங்கன்னா 212 டிகிரி 10 minutes is going to be your magnetic bearing in whole circle. Whole circle bearingல இருக்கக்கூடிய magnetic bearing. So your true bearing is equals to எங்களோட magnetic bearing is 212 degree 10 minutes plus 7 degree 40 minutes. So 219 degree 50 minutes. ஆனா அது ஆப்ஷன்ல இல்ல. அப்ப you have to convert to reduced bearing system. So reduced bearing க்கு மாத்துங்க இத. So reduced bearing னா minus 219 னா எங்க வரும்? இந்த ஜோன்ல தான் வரும் again. So minus 180 degree பண்ணுங்க. You get 39 degree 50 minutes. So இது எப்படி? South 39 degree 50 minutes west. So இதுக்கான option D. Option D. Next question number 23. So இந்த question number 23 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் கொடுத்திருப்பாங்க. 2 தியோடலைட் மெத்தட் வச்சு ABC கொடுத்திருப்பாங்க. இந்த கொஸ்டினை நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை ஒமிட் பண்ண வேணாம். அந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்றத ஒரு வாட்டி வாசிச்சு பாருங்க. உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அதுல ஆராய்ச்சி பண்ணிடாதீங்க. ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா 2 minutes மேல ஆயிடும் அந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி லைக் அந்த பெரிய டேபிள் வந்து இங்க மிஸ்ஸிங்கா இருக்கு. அந்த டேபிள் பார்த்துட்டு லைக் தெரிஞ்சா அதுக்கு போங்க, தெரியலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வாங்க. அதுதான் வந்து லைக் உங்களோட அடுத்தடுத்த கொஸ்டின்கான மார்க்கையும் சேவ் பண்ண போறது. நான் இந்த கொஸ்டின்கான மார்க்கை நான் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கீழே ஒரு 5-10 கொஸ்டின்கான மார்க்கை நீங்க விட்டுருவீங்க. கரெக்டா வரலன்னா இதுக்கும் நெகட்டிவ் மார்க், தெரிஞ்ச கொஸ்டினும் அட்டன் பண்ணாம போயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் வந்து லைக் அதை டிஸ்கஸ் பண்ணவே ஒரு 3-4 minutes ஆகும். ஸோ லெட் ஸ்கிப் திஸ் கொஸ்டின் ஹியர் ஆல்சோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24 கிளாஸ்ல நம்ம கிளாஸ் ரூம் செஷன்ல அந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. In centesimal system of angular measurement, one circumference is equals to 360 கிடையாது. One centesimal systemல one circumference பாத்தீங்கன்னா it is 400 grads. So இத grads ன்னு சொல்லலாம், gons னோ சொல்லலாம், இல்ல grades னோ சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். So one circumference is equals to இது எல்லாமே வந்து எதுல வரும்னு பார்க்காதீங்க,
உங்களோட ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ்ல தான் வரும் இது எல்லாமே. ஸோ சென்டெசிமல் சிஸ்டம்லாம். ஸோ இந்த சிஸ்டம் தான் இட் இஸ் பாப்புலர்லி ஃபாலோட் இன் யோர் யூரோப்பியன் ரீஜன்ல சென்டெசிமல் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ 1 circumference is equals to 400 grads. 1 grads is equals to 100 centigrads. அப்புறம் 1 centigrads is equals to 1 centigrads is equals to 100 centigrads. So this system is very popular in Europe. Next, the length of the first subchord is 10 meters. Radius of the curve is 200 meters. Find the first tangential angle for setting out a circular curve. கேட்டிருக்கிறது tangential angle, deflection angle இல்ல, ரொம்ப முக்கியம். So first subchord வந்து 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க அதோட லென்த், கர்வோட ரேடியஸ் 200 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டான்ஜென்ஷியல் ஆங்கிள் என்னவா இருக்கும், அதுக்கான ஃபார்முலா என்னவா இருக்கும்? இது பார்த்தீங்கன்னா டான்ஜென்ஷியல் ஆங்கிள் டெல்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 90c1 டிவைடட் பை பை இன்டூ ஆர். இந்த ஃபார்முலா தெரிஞ்சா டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ 90 இன்டூ c1 ஃபர்ஸ்ட் கார்ட் லென்த் எவ்வளோ 10 டிவைடட் பை பை இன்டூ ஆர். ஆர் இஸ் கோயிங் டு பி 200 meters. ஸோ உங்களோட டான்ஜென்ஷியல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணீங்கன்னா யூ கெட் 1.432 degrees. ஆனால் இந்த 1.432 degree ஆப்ஷன்லேயே இல்லையா? ஸோ மினிட்ஸ்லயும் வந்து ஆப்ஷன் இருக்கு. மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்க, இன்டூ 60 பண்ணீங்கன்னா யூ கெட் 85.95 minutes. ஸோ இது கிடையாது, 85.95 minutes தான் is going to be your correct option. Option C. Next, question number 26. இதுவுமே வந்து நார்மல் கொஸ்டின் தான், செயின் சர்வேயிங்ல எரர்ஸ் வச்சு வர கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points measured during a hot summer. ஹாட் சம்மர்ன்றது கீவேர்ட். ஸோ ஹாட் சம்மர்னா டூ ஷார்ட்டா டூ லாங்கா? எக்ஸ்பான்ஷன் too long. So too long scenario. It is too long. By using a 30-meter chain for a distance of 2.4 kilometers. At the end of day's work, it was found to be 2 decimeter longer. இங்கேயுமே வந்து சென்டிமீட்டரோ மில்லிமீட்டரோ கொடுக்கல, டெசிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 2 decimeter longer. Which of the following option is correct? So step by step பார்த்துடலாம். டூ லாங்னா டூ லாங் கண்டிஷனுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது, டூ லாங்னா எரர் பாசிட்டிவா நெகட்டிவா? எரர் இஸ் நெகட்டிவ், யுவர் கரெக்ஷன் இஸ் பாசிட்டிவ். இப்போ என்னோட கேபிட்டல் எல், கேபிட்டல் எல்னா கரெக்ட் லென்த் ஆஃப் மை செயின். கரெக்ட் லென்த் ஆஃப் மை செயின் எவ்வளோ? 30 meters கரெக்ட் லென்த். அப்புறம் மை எல் டேஷ் இன்கரெக்ட் லென்த் ஆஃப் மை செயின். இது வந்து டூ லாங். டூ லாங்னா கூட தான் இருக்கும் செயின் லென்த். அப்போ 30 மீட்டர் பிளஸ் 2 decimeters. ஸோ இந்த 2 decimeter நான் மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம். கன்வர்ஷன் பார்த்துக்கோங்க, 30 meters பிளஸ் 0.2 meters. 2 decimeter 0.2 meter கன்வெர்ட் பண்ணா ஸோ யூ கெட் 13.2 meters. That is your capital L dash. Next, small l. What is your small l? அதான் நீங்க கண்டுபிடிக்கணும். Small l dash is your total distance, 2.4 kilometers. So இதுக்கான ஃபார்முலா வந்து L is equals to your capital L dash into capital L into small l dash divided by capital L. True true false false. True true false false. அந்த கண்டிஷன் வச்சீங்கன்னா கூட you can get it. So இது பாத்தீங்கன்னா 30.2 into 2.4, இது வந்து divided by 30. இது மீட்டர் 2.4 கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணுமா மீட்டருக்கு? ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 30.2 மீட்டர், மீட்டர் இன்டு கிலோமீட்டர்
divided by meter. அப்போ இந்த மீட்டர் கேன்சல் அவுட் ஆயிடும், உங்களுக்கு வர ஆன்சர் கிலோமீட்டர்ல டைரக்டா வந்துடும். ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.416 கிலோமீட்டர்ஸ். ஆனா ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2.4 கிலோமீட்டர்ஸ். அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு? 0.016 கிலோமீட்டர் ஜாஸ்தியா இருக்கு. இதை வந்து நான் சென்டிமீட்டர்ல தான் எல்லாமே இருக்கு. சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் 1000. அதுக்கப்புறம் மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்றதுக்கு இன்னொரு 100 போட்டுக்கிறேன். போட்டா ஐ கெட் 1600 centimeters. அப்போ the measured distance is 1600 centimeter less than the actual distance. 16 meter into 1000 போட்டா ஓகே, மோரா லெஸ் தானே வரும் நமக்கு ஆக்சுவல் டிஸ்டன்ஸ்ல இருந்து. மெஷர்டு டிஸ்டன்ஸ் வச்சு கம்பேர் பண்றாங்க, ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் மெஷர்ட் டிஸ்டன்ஸ் வச்சு கம்பேர் பண்றாங்க. நெக்ஸ்ட், லெவல் சர்ஃபேஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லெவலிங் இஸ் ஹாரிசான்டலா, கர்வ்டா, வெர்டிகலா, டேட்டம் சர்ஃபேஸா? So level surface is a curved surface. Leveling la level surface is a curved surface. Next, இதுவும் ஒரு கொஞ்சம் கான்செப்சுவல் பேஸ்ட் கொஸ்டின் தான். இங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்களா, ரிலேட்டிவ் எரர் இன் a course traverse with a perimeter is 500 meter and அந்த ரிலேட்டிவ் எரர்க்கான வேல்யூ வந்து 1 in 2000 கொடுத்திருக்காங்க. So if the closing error lies in the fourth quadrant, so fourth quadrant na this is going to be your y is on positive side, your x is on negative side. So this is going to be your fourth quadrant. இங்க பாத்தீங்கன்னா then the errors in latitude and departure கேட்டிருக்காங்க. என்னதுன்னு கவனிச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. relative error is equals to error divided by perimeter. So error divided by perimeter. So relative error எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 in 2000 கொடுத்திருக்காங்க. So error divided by perimeter எவ்வளோ? 500. அப்போ your error is 500 divided by 2000. இதோட வேல்யூ 1/4 or 0.25. இது கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஆனா செக் என்னன்னா அவங்க வந்து இதை கேட்கல, அவங்க வந்து எரர் இன் த latitude and departure கேட்குறாங்க. ஸோ எரர்க்கான ஃபார்முலா என்னதுன்னு பார்த்துடலாம். எரர்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா it is root of error in latitude square plus error in departure square. This is going to give me the error. அப்போ இது வந்து 0.25ன்றது நமக்கு தெரியும். இது ரெண்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல போடணும் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ்ல இருந்து நீங்க போட்டு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன்ல இருந்து போட்டு பார்த்தோம்னா லைக் 0.2 மீட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 0.2 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 0.15 ஸ்கொயர் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 0.2 ஸ்கொயர் போட்டிங்கன்னா யூ கெட் 0.04 பிளஸ் 0.0225 ஆட் பண்ணீங்கன்னா யூ கெட் 0.0625. இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 0.25 is going to be our value. அப்போ ஆப்ஷன் ஏ suits our answer. So conceptual கேட்டிருப்பாங்க. Next, 29th question. Consider the following statement regarding horizontal equivalent and contour interval. Statement 1 பாருங்க, horizontal equivalent between two contour line is always constant. கரெக்டா? தப்பு. ஹாரிசான்டல் ஈக்குவலன்ட் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்காது. உங்களோட வெர்டிக்கல் இன்டர்வல் கான்டூர் இன்டர்வல் தான் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஹாரிசான்டல் ஈக்குவலன்ட் மே பி 0 ஃபார் அ கிளிஃப், ஃபார் அ வெர்டிக்கல் கிளிஃப். ஹாரிசான்டல் ஈக்குவலன்ட் ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகும்னு சொன்னீங்களா, அப்போ this statement 2 is correct statement. Next, contour interval should be inversely proportional to the scale. Contour interval is inversely proportional to the scale. So contour interval is inversely proportional. It is inversely proportional. Next, for detailed designing, அப்போ 1 and 2 தெரிஞ்சிருச்சு.
1 and 2 correct ன்னு தெரிஞ்சிச்சு. Let's check with the options. Like not 1 and 2, 2 and 3. 2 and 3 correct ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 and 3 ஆப்ஷன் சி. ஃபோர்த் ஆப்ஷன் நீங்க போவே வேணாம், ஏன்னா கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து we can pick. Next, last question for the day. Which of the following statements for included angle is true? So எது கேட்டிருக்காங்கன்னா included angle மெத்தடுக்கு கேட்டிருக்காங்க. First statement பாருங்க, included angle can be measured either clockwise or counterclockwise. True or false? Included angle clockwise ஆவும் மெஷர் பண்ணலாம், ஆன்டி clockwise ஆவும் மெஷர் பண்ணலாம்னு சொல்றாங்க. True or false? True, it is true. You can either measure clockwise or you can also measure anti-clockwise or counterclockwise. Statement 2. So the measured clockwise angles are interior angles. So உங்களோட included angles interior angles எப்போ இருக்கும்னு சொல்றாங்கன்னா உங்களோட traverse வந்து counterclockwise traverse இருந்துச்சுன்னா உங்களோட included angle interior angle இருக்கும்னு சொல்றாங்க. True or false? நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, லைக் included angles பாத்தீங்கன்னா உங்களோட traverse உங்களோட ஃபிகர். ஸோ உங்களோட traverse வந்து ஆன்டி கிளாக்வைஸ் ஆர் கவுண்டர் கிளாக்வைஸ் டிராவர்ஸா இருந்துச்சுன்னா, கவுண்டர் கிளாக்வைஸ்னா இப்போ இப்படி ஒரு ஃபிகர் இருக்குன்னா ஏ பி சி டி இ, இந்த மாதிரி கவுண்டர் கிளாக்வைஸ் டிராவர்ஸா இருந்துச்சுன்னா உங்களோட இன்க்ளூடட் ஆங்கிள் இஸ் யுவர் இன்டீரியர் ஆங்கிள். இதுவே வந்து கிளாக்வைஸ் டிராவர்ஸா இருந்துச்சுன்னா your interior angles are your included angles are your exterior angles. So இப்ப பாருங்க, say example ஒரு சின்ன, so included angle கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா included angle ஜெனரலா எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்னா it is the angle between your previous line to the forward line. So previous line நான் first AB இருக்கும், AB is my first line. So it is from previous line to forward line. அப்போ AB ல இருந்து AB is my initial line, my forward line is BC. So previous line to forward line. Next இதுல பாருங்க BC to CD. So interior angle, included angle எல்லாமே interior வருதா? இப்போ அதே இந்த கேஸ்ல பாருங்க, AB ல இருந்து BC க்கு பார்க்கணும். So in clockwise direction. அப்ப பாத்தீங்கன்னா previous line to forward line. So இந்த previous line to forward line போகும்போது நீங்க clockwise directionல மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். இங்க clockwise-ல தான் எடுத்துக்குமா, இங்கேயும் clockwise-ல தான் எடுத்துக்குமா. இப்ப பாருங்க AB ல இருந்து CD க்கு பார்க்கணும். நான் இப்படி பார்த்தா அது counter clockwise. So இப்போ நான் clockwise-ல போறேன்னா இப்படி தான் போணும். அப்போ for my clockwise traverse my included angle is exterior angle. So included angle எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா it is the angle between your previous line to forward line taken in clockwise direction. So இதுதான் வந்து ஒரு thumb rule-ஆ நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். So இங்க பாத்தீங்கன்னா both the statement 1 and statement 2 is true. So option A. So இதுதான் வந்து D set ஆகுது. இல்ல அதுதான் வந்து கான்செப்டே அதுதான். லைக் நீங்க மெஷர் பண்ணி வரைஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும். So that is going to be your concept. clockwise-ல போகும்போது உங்களோட included angle பாத்தீங்கன்னா exterior angle-ஆ தான் இருக்கும். So இப்போ நான் ஒரு ரெகுலர் ஃபிகர் வரைஞ்சுக்கிறேன், அதே ஃபிகர் தான் இங்கேயும். A B C D E இது கவுண்டர் கிளாக்வைஸ் டிராவர்ஸ். டிராவர்ஸ்னா எந்த டைரக்ஷன்ல போறீங்க, ஆன்டி கிளாக்வைஸ்ல போறீங்களா இல்ல கிளாக்வைஸ்ல போறீங்களா? இதுவே கிளாக்வைஸ்ல போறேன், A B C D E. ஸோ இப்போ இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இன்க்ளூடட் ஆங்கிள்கான தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் மெஷர் த ஆங்கிள் பிட்வீன் யுவர் ப்ரீவியஸ் லைன் டு ஃபார்வர்ட் லைன் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ இப்போ ஏபி பிசி இருக்கு, ப்ரீவியஸ் லைன் எது ஏபி, பிசி இஸ் மை ஃபார்வர்ட் லைன். ஸோ ஏபிலேருந்து பிசிக்கு கிளாக் வைஸ்ல போறேன். ஸோ ஏபிலேருந்து பிசிக்கு கிளாக் வைஸ் போறேன். ஸோ திஸ் இஸ் மை இன்டீரியர் ஆங்கிள். அப்புறம் பிசிலேருந்து சிடிக்கு போறேன். ஸோ பிசிலேருந்து சிடிக்கு கிளாக் வைஸ் எப்படி போகலாம்,
இப்படி போலாம். This is going to give me my included angle. அப்புறம் CD ல இருந்து DE clockwise. It is again an interior angle. இப்போ இங்க பாருங்க, இந்த டிராவர்ஸ்க்கு வாங்க. இந்த டிராவர்ஸ்ல AB வந்து previous line, BC is forward line. So இப்போ நான் AB ல இருந்து BC க்கு இப்படி போலாமா? போக கூடாது. பிகாஸ் இது வந்து என்ன டைரக்ஷன்? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். நான் இன்க்ளூடட் ஆங்கிள் மெஷர் பண்ணோம்னா என்னோட ப்ரீவியஸ் லைன்ல இருந்து ஃபார்வர்ட் லைனுக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல போனோம். அப்போ இன்க்ளூடட் ஆங்கிள்லாம் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளா வரும். எப்போ உங்களோட டிராவர்ஸ் வந்து கிளாக்வைஸ் டிராவர்ஸா இருந்துச்சுன்னா, அதே உங்க டிராவர்ஸ் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டிராவர்ஸா இருந்துச்சுன்னா உங்களோட இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து எல்லாமே இன்டீரியர் ஆங்கிளா வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏன் வராதுன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் ஏ ஏன், ஆப்ஷன் டி ஏன்னா இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்டா வரும். ரெண்டுமே பாசிட்டிவ் வராது. ஸோ பாசிட்டிவ் வராது கிவன் ஃபோர்த் குவாட்ரண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் இன்னியோட சர்வேயிங்கோட 30 கொஷின்ஸ். ஸோ இப்படிதான் இருக்கும் உங்களோட SSC JE எக்ஸாம். பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல்ஸ் நிறைய இருக்கும். நீங்க வெறும் தியரி படிச்சுட்டு போய் டைரக்டா டிக் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கால்குலேஷன்ஸும் தெரியணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்டும் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் வந்து யூ குட் ஏபிள் டு ஆன்சர் யுவர் கொஷின்ஸ். அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாமே டஃபா தான் வரும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். லைக் இது வந்து ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி தான் எப்படி இருக்கும்ன்றது. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஃபாஸ்ட் அப் பண்ணுங்க, இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. See you tomorrow for the next 6 PM club session. Thank you. சார் ஒன்றும் முடியல. முடிஞ்சா இல்ல